போலீஸ்காரங்க வந்து எதுக்கு இவ்வளவு ஃபைன் அடிக்காங்க? எதுக்கு ஃபைன் அடிக்காங்கன்னா நமக்கு நல்லதுக்காண்டி தான் ஃபைன் அடிக்காங்க. அப்படி என்ன நல்லது? என்ன நல்லதுன்னா இப்ப நீ ரோட்ல போறா, இப்ப நீ வந்து ஹெல்மெட் போடாம போறன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒன்று நடந்துட்டு சரி போலீஸ்காரங்க வந்து மறிக்காங்க. அப்ப நம்ம வந்து போலீஸ்காரங்க திட்டுவோம், ஆமா இப்படி ஃபைன் அடிக்காங்க, நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டான்ட்டு. நீ பண்ண தப்பு எல்லாம் நம்ம மேலதான் இருக்குது. நீ வந்து எல்லாம் கரெக்டா வச்சிரு, எல்லாம் கரெக்டா வச்சா உன்னை வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி சரி இப்ப நீ வந்து ஒரு தப்பு செய்தான்னு வச்சுக்கோ வீட்லயே, அப்ப உங்க அப்பா அம்மா எல்லாம் உன்னை திட்டுவாங்க வைப்பாங்க. ஆமா அதே மாதிரி நம்ம ரோட்ல போகும்போது அவங்க நல்லா இருக்கணும், சேஃபா இருக்கணும், பைக்ல போகும்போது அவங்க நினைச்சு நம்ம ஃபைன் எல்லாம் போடுறாங்க. சரி சரி இப்ப நீ ஹெல்மெட் போட்டு லைசென்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா யாருமே ஃபைன் போட மாட்டாங்க. அவங்க பண்றது நம்ம நல்லதுதான் பண்றாங்க. நம்ம நினைப்போம் இப்படி ஃபைன் போட நம்ம 100 ரூபா 200 ரூபா நம்ம போத ஃபைன் போத இப்படி எல்லாம் பண்ணாங்களா திட்டுவோம். அவன் நல்லா இருப்பான போலீஸ்காரன் நாசம் மாட்டலாம் திட்டுவான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாம் கரெக்டா வச்சிரு, அப்படி உன் மேல ஃபைன் போட்டா நீ அவங்கள தப்பு சொல்லலாம். சரி சரி ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. கீழே விழுந்துட்டோம், ஹெல்மெட் எதுவும் போட கீழே விழுந்துட்டோம், அப்ப உனக்கு நஷ்டம் தான், வீட்டுல இருக்கிறவங்க பாவம் தான். ஏன்னா நீ கீழே விழுந்தா கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி கஷ்டப்படும், நம்மளே அன்னாடு காய்ச்சி வேலை செஞ்சா நம்ம சோறு அப்படிங்கிற நிலைமையில நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. இப்ப நம்ம கீழே இருந்து 1 மாசம் வீட்டுல இருந்தா யாரு பாப்பா வேலை பாக்கணும்னு சொல்லலாம். பொண்டாட்டி நம்மள கஷ்டப்படும், நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க. பையன் கீழே வந்து வீட்டுல இருக்கானே அப்படி நம்ம நினைச்சு அழுவாங்க, நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். போலீஸ்காரன் குறை சொல்லி தப்பே இல்ல, அவங்க பண்றது கரெக்ட் தான். என்ன பொறுத்தளவு பயந்து போய் ஹெல்மெட் போட விடாது. முக்கியமான இதுதான், போலீஸ்காரன் நிப்பாங்க அங்க நம்ம நிப்பாங்க, ஹெல்மெட் போட்டாலும் தப்பிச்சிடலாம் அப்படி நினைச்சு போட விடாது. நம்ம சேஃபா இருப்போம் அதை நினைக்கணும். ஃபர்ஸ்ட் விருப்பப்பட்டு போடு, பயந்து போய் இன்னைக்கு போடாத. இப்போது ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு இருக்கணும் நாளைக்கு கூட பார்க்க முடியாது, அப்படிங்கிற நிலைமை கூட இருக்காது. இந்த காலத்துல அப்படி கூட சாவு எப்போ இருந்து இயற்கை வந்து யாராலும் தீர்மானிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து காலத்தை கணிக்க முடியாது. நீ கரெக்டா இரு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இதான் என்னோட கருத்து வந்து இதுதான்.